நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் கும்மில் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியேர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். சங்கீதம் 54ல நம்ம என்ன தாவீது பாடின சங்கீதத்தை வாசித்தோம். முதலாவது சங்கீதத்துல மேல எழுதியிருக்கு பாருங்களேன். தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். சவுல் பக்கத்திலே தாவீது ஒளிந்திருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எப்படி மனசு இருக்கும்? ரொம்ப கலக்கத்தோட தான் இருந்திருக்கும். இன்னைக்கு கடங்காரங்க நம்ம வீடை தேடி வர்றாங்கன்னா நம்மளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? பயமா இருக்கும். அதாவது வாடகை 1ஆம் தேதி கட்டணும், காசு இல்லைன்னா 1ஆம் தேதி வந்தோடனே நம்மளுக்கு என்ன செய்யும்? கலக்கமா இருக்கும். 5ஆம் தேதி டியூ கட்டணும், காசு இல்லைன்னா ஒரு பதட்டமா இருக்கும். இதே இது எதிரி நம்ம கொல்ல வந்திருக்கனா இன்னும் அதிகமா பயம் இருக்கும். ஆனா அந்த தாவீது மட்டும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பயத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்றாரு? பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆண்டவர் கைவிட்டார்னு போட்டிருக்கா? இல்ல. 6வது வசனம், அவர் எப்படி இருந்தாரா? உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீது என்ன செய்றாரு? ஆண்டவரை உற்சாகத்தோட பாடுறாரு. பாடும்போதுதான் 7வது வசனத்துல சொல்றாரு, அவரேவும் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த பணத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? இப்படிப்பட்ட காரியமா இருக்கே, வீடு கட்ட முடியலையே, தொழில் செய்ய முடியலையே, அப்படி பாதியோட நிக்குதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவலையோட நம்ம நிக்கிறோம். ஆனா இல்ல என்ன சொல்றது? உற்சாகத்தோட நம்ம என்ன செய்யணும்? தாவீதை போல நம்ம கவலைப்படாம ஆண்டவரை நோக்கி நம்ம துதி செய்யும் போது அவர் எல்லா நெருக்கத்தையும் நம்மளை விட்டு என்ன செய்றாரா? நீக்கி நம்மளை விடுவித்து நம்மளை காத்து கொள்ளுகிற தேவன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஹல்லேலூயா. இப்பொழுது சாட்சிக்கான நேரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்லுங்க. ஒருத்தங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க ஆயத்தமாகி எழுந்து நில்லுங்க. முன்னாடி வந்து சொல்ல விரும்புறவங்க நீங்க வரலாம். கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்தார். எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பைக்ல வந்தேன். அப்போ ஹெல்மெட்டை வந்து மாட்டியிருந்தேன். ஆனா ரொம்ப லூஸா தான் இருந்துச்சு. சரின்னு நானும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சரி ஓவர்டேக் பண்ணி போவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி வேற தூரத்துல தான் வண்டி வந்துட்டு இருந்துச்சு. நான் ஓவர்டேக் பண்ணி போகும்போது ஹெல்மெட் தானா மேல ஏறிடுச்சு. எனக்கு இங்கிட்டு கண்ணு தெரியல, எதுவும் தெரியல. ஏசப்பா நான் இதை செய்ய போறேனே தெரியலன்னு சொல்லிட்டு ஆனா ஆக்சிலேட்டர் கூட்டிட்டே தான் போனேன். ஆனா ஒரு 5 செகண்ட்ஸ்ல இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு அந்த ஆட்டோ நான் இடிச்சிருப்பேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாம பாதுகாத்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆம், எங்க ஸ்கூல்ல எங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. அதுல டெனிகேட்ல 2லயுமே நான் ரன்னர் வாங்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்காரு. அதுக்காக ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொல்லி நான் சாட்சியை முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவனுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சர்ச்சு முடிஞ்சு ஒரு 4 மணி போல நான் படுத்திருந்தேன். அப்பயில ஏசப்பா என் உள்ளத்துல உணர்த்தினாரு, அவனுக்காக நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லவும் அந்த நிமிஷமே நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டு எங்க சித்திட்ட சொல்லி அழுதுருப்பான் போல. நான் எதுக்குமா நான் இப்படி வீணா போய் நான் உட்கார்ந்துருக்கேன், என்னால எழும்ப முடியல, பேசாம மருந்து வாங்கி கொடுத்துருமா, நான் செத்து போயிடுறேன், இந்த வாழ்ற வயசுல என் பையனுக்கு ஒரு தீமண்டை வாங்கி கொடு, நிலைமையாவது நான் உட்கார்ந்துருக்கேன், எழும்ப முடியல, என்னால நடக்க முடியல, நான் செத்துறணும்னு சொல்லி அழுது இருந்திருக்கான் சனிக்கிழமை நைட்டு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா நீ சீக்கிரமா நீ கிளம்பி போன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு அவனை குறிச்சு ரொம்ப பாரமா இருந்துச்சு. நான் கிளம்பி போயிட்டேன். போய் 7 மணிக்கு போயிட்டேன் அந்த ஊருக்கு. அங்க போய் அவனுக்காக ஜெபம் பண்ண அப்படியே என் தங்கச்சியும் வர சொல்லி நாங்க 2 பேரும் பாரத்தோடு அவன் தலையில கை வச்சு கால்ல கை வச்சு ஜெபம் பண்ணோம் ஏசப்பா கிட்ட. அப்பா இவனுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இவனுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க, நீங்க சுகம் கொடுக்கிற தெய்வம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். மனபாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாங்க காலையில எந்திரிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பாஸ்டர் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அவன் காலை தொட்டேங்கம்மா, அவன் காலு பச்சை புள்ள கால் மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அதுல இருந்து பாஸ்டர் அம்மாவும் நானும் டெய்லி அவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். அதுக்கு முன்னாடியாவும் என் தங்கச்சி சர்ச்சுக்கு போற பாஸ்டர் அவங்க எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். தம்பி என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு. ரொம்ப உற்சாகமா சொன்னேன், அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா, நான் எழும்பி இப்ப நடக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ சர்ச்சுக்கு வாயா அப்படின்னு சொல்லி. சரிக்கா, நான் முன்னாடி படுத்தபடிக்கா இருந்தேன், இப்ப நான் பாத்ரூம் போற அளவுக்கு ஏசப்பா எனக்கு நடக்கிறதுக்கு பலன் கொடுத்துருக்காருக்கா, நீ ஏசப்பா பிடிச்சுக்கையா, விட்டுறாதையா, உன் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். சரிக்கா, நானு நல்லா பைக் ஓட்டுற நிலைமைக்கு நான் உங்க சர்ச்சுக்கு நான் கண்டிப்பா வந்து சாட்சி சொல்லுவேன்க்கா அப்படின்னு சொன்னா. தேவன் என் தம்பிக்கு சுகம் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி ஆமென். செலுத்துகிறேன். ஆமென். அதே போல இன்னொரு சாட்சியை நான் சொல்றேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சம்பளம் வாங்கினேன். அதுல வந்து எனக்கு சம்பளம் 300 ரூபா கூட கொடுத்திருந்தாங்க. நான் வீட்டுல வந்து கணக்கு பார்த்தேன். கணக்கு பார்த்ததுல 300 ரூபா கூட இருந்துச்சு. கூட இருக்கவும் அந்த பணம் நமக்கு தேவையில்லை, ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, உண்மையில தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், இந்த பணத்தை நம்ம எப்படியாவது திரும்ப கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் முதலாளிக்கு போன் போட்டு சொன்னேன், சார் எனக்கு சம்பளம் 300 ரூபா நீங்க கூட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா நீங்க திங்கட்கிழமை வந்து சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் அந்த திங்கட்கிழமை கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு இப்ப போன திங்கட்கிழமை கலைஞர் உதவித்தொகை மாசம் 1000 ரூபாய் வரும் எனக்கு. அது 2 மாசமா நான் எடுக்கவே இல்லை அந்த பணத்தை. திங்கட்கிழமை அன்னைக்கு போய் நான் எடுக்க போனேன். என் அக்கௌண்ட்ல வெறும் 500 ரூபாய் தான் இருக்கும். இந்த மாசம் 1000 ரூபாய் வரும், அதை நான் எடுத்துருவேன். அந்த 500 ரூபாய் தான் இருக்கும். திங்கட்கிழமை போய் பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏக்கா மொத்தம் 2800 ரூபா இருக்கு, நீங்க 2300 ரூபா நீங்க எடுத்துக்கிறலாம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். இந்த 300 ரூபாய் எப்படி வந்துச்சு? எப்படி? ஏசப்பா நீங்க தான் எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலும் அநேகத்துக்கு அதிபதியா மாற்றுகிற தெய்வம்ப்பா நீங்க. அதே போல பாஸ்டரியா பிரசங்கத்துல சொன்ன வார்த்தை, நம்ம என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை பிரியப்பட மாட்டாரு. நம்ம அவருடைய கிரிகையின்படி உண்மையாய் நடக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் அந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுக்காக என் தேவனுக்கு கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா. அங்க கொடுங்க சிஸ்டர். உண்மையாவே நல்ல சாட்சி தான். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வந்து சொல்லுப்பா முன்னாடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னைய சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமையே எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் அட்டாக் வந்துருச்சு. பெயின் இருந்திருக்கு, ஆனா அவங்க அசால்ட்டா விட்டுட்டாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னது வந்து புதன்கிழமை நைட் 2 மணிக்கு தான் சொன்னாங்க. ரொம்ப பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க டாக்டர் வந்து 5000 ரூபாய்க்கு உடனே நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. 5000 ரூபாய்க்கு ஒரு ஊசி இருக்கு, 40,000க்கு ஒரு ஊசி இருக்கு, எதை போட அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம்ல என்கிட்ட இருந்தது வெறும் 6000 ரூபாய் தான். டாக்டர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு இல்லை டாக்டர், ஆனா 40,000 ஊசி போட்டுருங்க அப்படின்னு. டாக்டரும் அதை பத்திலாம் எதுவுமே நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அவங்க கண்கள் எனக்கு தயவு கிடைக்க பண்ணாங்க. உடனே அவங்க வந்து இப்போதைக்கு நான் பாத்துக்கிறேன், நீ அப்புறமா எதுனாலும் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல அந்த ஊசியை போட்டு அப்போதைக்கு சேஃப் ஆயிட்டாங்க. அப்புறமா இப்போ உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஹார்ட் வந்து இந்த டாக்டர் சொல்லும்போது 30% தான் ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. உடனே நம்ம ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பணம் இல்லை. அப்போ நம்ம பாஸ்டர்கிட்ட தான் கேட்டேன். பாஸ்டர் உடனே ஹெல்ப் பண்ணாங்க. நான் அதுக்குரிய அமௌண்ட்டை கொடுத்தாங்க. அப்புறம் ஆஞ்சியோ பண்ணோம். உடனே நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கூட யாருமே இல்லை. நானும் பாட்டி மாமா போனோம். மாமா வந்து விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் சாயங்காலம் போயிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும்தான் தனியா நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவேன். யாருமே இல்லாம ரொம்ப தனிமையில இருந்தேன். அப்பதான் பாஸ்டர் வந்தாங்க. நம்ம சர்ச்ல யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு ஏசப்பா மட்டும்தான் கூட இருந்தாங்க. ஒரு ஆள் கூட இல்லை. கூட சர்ச்ல இருந்து அத்தனை பேரும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு நிம்மதியா வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. கர்த்தர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தா சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு. இப்ப 100% அப்படின்னா 0.5% தான் சொந்தக்காரங்க இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எல்லாமே கர்த்தரும் நம்ம சபை விசுவாசிங்க பாஸ்டர் மட்டும்தான் இருந்தாங்க. தொடர்ந்து எல்லாரும் ஜெபிச்சிங்கன்னு சொன்னாங்க. இன்னும் ஜெபிச்சுக்கோங்க. அது இப்போதைக்கு 25% தான் ஒர்க் ஆகுது. உடனே சர்ஜரி கிரிட்டிக்கல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. எனக்காக ஜெபிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த பாப்பாவை பார்த்தேன். கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கும். என்ன பேசணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அவங்க அப்பா இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில உடனடியாக நம்மளால போக முடியல. அப்போ நம்ம வாலிபரெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஆதரவா இருக்கணும். உண்மையாகவே சொல்ல நம்முடைய சபையில எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். அங்க ஸ்பாட்ல வந்து நின்னாங்க. நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு மேன்மையான வார்த்தை தெரியுமா? அவங்க சொன்ன எங்க சொந்தக்காரங்கெல்லாம் காசு கொடுக்கும்போது திருப்ப எப்ப தருவேன்னு கேட்டுதான் கையில கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உண்மையான ஒரு அன்பை கிறிஸ்துவின் மூலமா தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பை நாம பெற்றுக்கொண்டா பத்தாது, அந்த அன்பை பிறருக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம கடன் பட்டிருக்கிறோம். எதுல கடன் பட்டிருக்கிறோம் சொல்லுங்க உங்ககிட்ட? அன்புல கடன் பட்டிருக்கிறோம். நம்ம பாவியா இருக்கும்போது நம்மளை நேசிச்சார் அவரு. அவருக்கு வேண்டாதவங்களா நாம இருக்கும்போது நம்மளை அவரை நேசிச்சார்.
சோ அதே மாதிரி நமக்கு வேண்டாதவங்களா யாரா இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியவங்களா யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நாம ஒரு கடல்ல நிக்கிறோம் அன்பை காட்ட வேண்டிய தருணத்துல. அல்லேலூயா. ஏன்னா பட்சபாதம் இல்லாத ஒரு தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சோ அதனாலதான் நாம இனி வரும் நாட்களில உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் உங்க தெருவுல யாரா இருந்தாலும் நீங்க அன்பை காட்டி கிறிஸ்துவை காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சாட்சிகள் எல்லாம் நம்ம கேட்டோம். சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லணும். வாங்க வேகமா மேடைக்கு ஏறுங்க. அப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரிவிங்க. ரொம்ப குட்டையா இருக்கனால மறைச்சிடுறாங்க எல்லாரும். மேல ஏறி வாங்க. உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. நான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப நானே. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 16:1. துன்மார்க்குடைய ஆலோசனையினாலும் பாவி வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகல் அவருடைய பாக்கியம். உன் காலை தொட்டால் உன்னை காக்கிற உறங்கும் தூங்கவும் இல்லை. கர்த்தர் உன்னை இல்லை இஸ்ரவேலை காக்கிற உறங்குமில்லை தூங்கவும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்கு விலக்கப்பா. கர்த்தரை நம்பினவன் செழிப்பான். உன்னதமானவரே மறைவிலே இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1 அதிகாரம். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். சிறு பிள்ளைகள் அழகா வசனம் சொன்னாங்க. அவங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுங்க. உண்மையாகவே இந்த சிறு வயதுல இருந்து பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? வேத வசனத்துக்குள்ள அதை அவங்கள வளர்க்கணும். அதாவது அவங்க வாசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அந்த வசனங்களை அவங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். மனப்பாடம் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் எங்க உள்ள இருதயத்துக்குள்ள போகிறது. சரி, வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு என்னன்னா, ஏற்கனவே ஜாஸ்மின் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை அறிகிற அறிவிலே இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஆராதனை முடிஞ்சோன்னு கேட்டிருந்தாங்க. அது ஒவ்வொரு சண்டேவா இல்ல மாசத்துல 2 முறையா? சரி, ஓகே. இன்னைக்கு சாயங்காலம் வாலிபர்கள் எல்லாரும் வர முடியுமா? உங்க எல்லாத்துக்கும் பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணதான் உங்களை கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணி ஒரு 1 hour 6:30 7:30 வரைக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வரணும்னா வாங்க, பெரியவங்க வரணும்னா வாங்க. அதாவது சில பைபிள்ல இருந்து நான் பேசுவேன் நீங்க கேட்கணுங்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணணும். வேதத்தை எடுத்து வச்சு நம்ம வீட்டுல இருக்கும்போது யாரை குறிச்சு டிஸ்கஷன் பண்ணுவோம்? அந்த சரஸ்வதி அக்கா அப்படிதானே டிஸ்கஷன் நம்ம போகும். ஆனா சர்ச்சுக்கு அந்த அண்ணாள் பைபிள்ல எப்படி ஜோம் பண்ணி இருக்கிறா அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா? இப்படியே வேதத்திற்குரிய காரியத்துல நீங்க வளர்ச்சி அடையணும். அதனால இன்னைக்கு சாயங்காலம் 6:30 வைப்போமா? 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இங்க வந்துருங்க, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துருங்க, டிஸ்கஷன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னதுப்பா? அந்த சர்ச்சில் வேணாம். ஸோ உங்களுக்கு குரூப்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாரும் கூடி இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, ஆலோசிக்க போறோம். அதை நம்ம எப்படி கொண்டு போக போறோங்கிறத பார்க்க. இன்னைக்கு வாரம் புதன்கிழமை தோறும் இரவு 9 மணில 10 மணி வரைக்கும் வாலிபர்கள் அத்தனை பேரும் நம்முடைய சாட்சியாபுரம் சபைக்கு வரணும். எதுக்காகனா ஜெபிக்கிறதுக்காக மட்டும், வேற எதுவும் கிடையாது. பெரியவங்களும் நீங்க வரணும்னா வரலாம். ஏன்னா இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன். அதனால இவங்க மேல கண்ணு வச்சு இவங்களை இந்த வாலிப நாட்கள்ல கர்த்தருக்குள்ள வளர்க்கணுங்கிறதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறோம் நம்ம.
அதனால உங்க பிள்ளைகளை நீங்களும் கண்காணிச்சு இந்தந்த ஜபங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகேவா? நீ வாரந்தோறும் புதன்கிழமை தோறும் 9ல இருந்து 10 மணி வரைக்கும் ஜபம் நடைபெறும். அதுக்கு தலைவராக அகஸ்டின் இருப்பார். அகஸ்டினுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த எல்லாரையும் ஒருங்கிணைத்து கூப்பிட்டு எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடணும். நான் அகஸ்டின் 8:45 கால் பண்ணுவேன், இன்னைக்கு யார் யாருப்பா வரா அப்படின்ட்டு. எல்லாரையும் ஒருங்கிணைந்து கொண்டு வந்து அந்த இடத்துல நிக்க வச்சு அந்த ஜபத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது யாருடைய வேலை? அகஸ்டின் வேலை. ஆமென், அல்லேலூயா. சோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யும் போதுதான் கர்த்தர் நம்ம மேல எப்படி இருக்கிறாருன்னா பிரியமா இருக்கிறார். நாங்க வாலிபர் எல்லாம் சேர்ந்து நல்லா டீ குடிப்போம், அது ஓகே தான், சந்தோஷம் இல்லைன்னு இல்லை. ஆனா அதே அளவுக்கு ஜெபமும் நான் யோசித்து பார்த்தேன், ஜெபம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன்னா வேத அறிவு இருக்கு, நல்ல பிரசங்கம் பண்றாங்க. உண்மையாகவே பிரியாவை நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல இருந்து வாழ்த்துக்கிறேன். எல்லாம் பிரியாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பிரியா, நீ பைபிளை கையில எடுத்து எத்தனை நாள் இருக்கும்? ஒரு மாசம் இருக்குமா? சிவாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே பைபிளே கையில எடுத்திருக்கிற பாருங்க. அப்போ இந்த வாரம் பிரியா தான் செய்தி அப்படின்னு ஜாஸ்மின் குரூப்ல போட்ட உடனே நான் கொந்தளிச்சிட்டேன். பிரியா செய்தியா? பைபிளே பார்த்தது இல்ல, 1 மாசத்துக்குள்ள அது என்ன கத்துருக்கும் அப்படின்ட்டு நான் கூட சொன்னேன்னா, குரூப்ல சொன்னேன்னா, பிரியாவெல்லாம் போடுறீங்க எப்படி, அந்த பொண்ணு இன்னும் பைபிளை பத்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை உனக்கு ஐடியா கொடுத்தது யார் பாப்பா இந்த மாதிரி பண்ண சொல்லி? சிவா. சிவாவா ஜாஸ்மினா? சிவா சொல்லுங்கப்பா 2 பேரும். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா. என்னன்னா அதே மாதிரி அந்த டேட் வந்தோடனே பிரியா மெசேஜ் போட்டு அனுப்பியாச்சு. எனக்கு ஒரே ஆர்வம், என்ன அப்படி போட்டிருப்பாப்ல, பைபிளே தெரியாது, இப்பதான் புதுசா கிறிஸ்துவ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சர்ச்சில் உட்கார்ந்து இருக்காப்புல, அப்படி என்ன பிரசங்கம் போட்டிருப்பாப்புல. நான் ஒரு பிஸியான இடத்துல இருந்து உட்காந்து இப்படி கேட்டேன். பார்த்தா ரொம்ப என்னன்னா அந்த வசனத்தை வாசிச்சு அதை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. அதை விலைக்கு சொல்லல, ஆனா அதை வாசிச்ச அந்த விதங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுது அது எல்லாராலையும் வாசிக்க முடியாது. உங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, திக்கி தான் வாசிப்பார். ஏன்னா அந்த வேதத்தை வாசிக்கணும்னா அது தேவ ஞானம் நமக்குள்ள இருந்தாதான் முடியும். உண்மையாகவே நான் மனசார சந்தோஷப்பட்டேன். இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வேற நீங்க எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்திருந்தா கூட வந்திருக்காது. பிரியா அந்த வசனத்தை வாசிச்சதுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. சோ அதனால உங்க பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடைய வைங்க. அதே மாதிரி வெர்லினையும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பின்னாடி பாருங்க எப்படி முக்காடு போட்டு, இதை ஒரு நாள் நான் குரூப்ல போட்டிருந்தேன். உங்க பிள்ளைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா முக்காடு போட வச்சு வசனத்தை கேட்க வைங்க அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன். பின்னாடியே தான் உட்காந்துட்டு இருந்தாப்புல, இப்ப முன்னாடி உட்காந்துருக்க, வாழ்த்துக்கிறேன். ஏன்னா இது இன்னும் உற்சாகத்தை கொடுத்து அடுத்து இன்னும் அந்த பிள்ளைகள் நிற்பாங்க. ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்முடைய சபை வேலையை துவங்குவதற்காக 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். கர்த்தர் அந்த காரியத்தை இன்னும் சீக்கிரத்துல நடத்தி கொடுப்பார். வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய சபையிலிருந்து 2 குடும்பங்கள் நினைக்கிறேன், 2ஆ 3ஆன்னு தெரியல, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிமெண்ட் மூடைக்கு 250 சிமெண்ட் மூடை தேவையில்ல, அதுக்காக அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பார்வதி சிஸ்டர் தான் துவக்கி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்களும் மனதிலே வைத்து, நம்மளால பெரியது முடியல, ஏன்னா வேலை இல்லை, அன்றாட கூலி வேலை செய்யறீங்க, கஷ்டம்தான், மாவு வித்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்துறாங்க, அங்க கடன் இருக்கு, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டம். ஆனா நம்ம அந்த கொஞ்சத்திலையும் கர்த்தருக்காக நம்மளால முடிஞ்சதை தான் நான் கொடுக்க சொல்றேன். உங்க மேல ஒரு பெரிய பாரத்தை நான் சுமத்தல, நம்மளால முடியும். கர்த்தருடைய ஆலயத்துக்காக வாஞ்சையா இருந்தால். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டொனேஷன் புக் இருக்கு, அதையும் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிந்த அநேகர் இடத்துல நீங்க என்ன செய்யுங்க. நான் டொனேஷன் புக்கு எவ்வளவுக்கு அடிச்சேன் தெரியுமா? 5,000 ரூபாய்க்கு அடிச்சேன். அந்த 5,000 ரூபாயை ஐயா வசூல் பண்ணி போன வாரம் கொடுத்தாரு. அந்த டொனேஷன் புக்ல ஒரு பெரிய வசூலே வரல, ஆனா எதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாரு. சோ அதை மனதில வைத்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மாதம் யாருடைய வீட்டுல ஜெப கூட்டம்? பாக்கிய சிஸ்டர் வீட்டுல ஜெப கூட்டம் ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நமக்கு ஒரே ஆராதனையாக திருவிருந்து ஆராதனை என்ன செய்யும், நடைபெறும். 1ஆம் தேதி அதிகாலையிலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் வருதா? சரி, ஓகே. அப்ப இந்த வாரம் ஒரே ஆராதனையில வாக்குத்தத்த கூட்டத்தையும் நம்ம என்ன செய்யலாம், நடத்திக்கலாம். உங்க வீடுகளிலே
ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க எனக்கு போன் பண்ணி அழைத்து கொள்ளுங்க. நான் உங்க வீட்டுக்கு கட்டாயமா வந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், தனிப்பட்ட சில காரியங்கள் உங்களால முடியல அப்படின்னா வேற யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம சபைக்கு போன் பண்ணி ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர், என் நிலைமை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கலாம், சபைக்குள்ள பல குழப்பங்கள் வரலாம். இப்போ ஒரு மதுபாலா ஒரு கருத்து சொல்லலாம், ஜாஸ்மின் ஒரு கருத்து சொல்லலாம், பார்வதி சிஸ் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனா உங்களுடைய எல்லா கருத்துகளுக்கும் முடிவு யாருன்னா சபை போதகர் சொல்லுகிற முடிவாகத்தான் இருக்கணும். இது ஒரு வளர்ச்சிக்காக நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சபைக்குள்ள வரல, ஆனா நீங்க உங்களுக்குள்ள அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா சரி பாஸ்டர் கிட்ட கேட்போம், அவர் சொல்ற கருத்துப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரே கருத்துக்குள்ளே நாம் வருகிறவர்களாக இருப்போம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் மேய்க்கும்படியாக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதாவது நான் பெரிய ஆளு அப்படின்னு அல்ல, நான் அப்படி இங்க நடந்ததும் கிடையாது. உங்க எல்லாரையும் சரியான பாதையில கொண்டு வருவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம எல்லாரும் ஐக்கியத்துல நிலைத்திருக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம ஐக்கியத்துல வளர முடியும். நம்ம இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாம ஏதோ பெருசா செஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. இனிமேதான் சிவகாசி பட்டணத்தையே அசைக்க போகிறோம். என்ன ஒரு நம்பிக்கையே இல்லாம ஆமீன் சொல்றேன். சிவகாசி பட்டணத்தை அசைப்பதற்கு முதல்ல இந்த விவேகானந்தர் பகுதியை நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்க தெருவுல அப்படியே நடந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தெருக்கள் எல்லாம் நடந்து என்ன செய்யுங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள். நம்முடைய சாட்சாபுரத்துல ஒரு நம்ம சபைக்கு அருகாமையில் ஒரு விக்கிரக கோவில் இருக்கு. அதை கங்காகோளத்துல இருந்து வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. கடைசியில பார்த்தா இந்த ஆண்டுல இங்க உள்ளவங்க தான் கொண்டாடின, அவங்களாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு குழப்பம், அவ்வளவு பிரச்சனை, ஒரு லேடி அடிச்சே கொண்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குழப்பத்தை என்ன செஞ்சுட்டான் பிசாசு அவங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டான். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா ஜெபத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஜெபிக்கிறவர்களா இருக்கிற நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. உங்க குடும்பங்களுக்குள்ளே குடும்ப ஜெபத்தை விட்டுறாம பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் குடும்ப ஜெபம் பண்ணிருங்க. இந்த வாரம் முழு தனி ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க, வேதத்தை வாசிங்க, உங்க குடும்பத்தை கண்காணிங்க. நம்முடைய குடும்பம் என்ன நிலைமையில இருக்கிறது, நமக்கும் கர்த்தருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்பதை அனுதினமும் என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நிதானத்தை இழந்து விடாதபடி நிதானமாய் உங்க குடும்பத்தை நடத்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிறைவா கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு காணிக்கை பகுதிக்குள்ளாக போகலாம். சும்மாலாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. நாம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். நீங்க வேலை செஞ்சாதானே உங்களுக்கு சம்பளம். அதே மாதிரிதான் கர்த்தருக்காக எதையாவது செஞ்சாதான் தேவன் நம்மளை ஆசீர்வாதம். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குணத்தை மாத்துங்க, கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க, திறப்பில முழங்கால் படியிடுங்க, எல்லா காரியத்தை விட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில கூட காணிக்கை பாடல் யாருமா பாடுறீங்க, வாங்க. காணிக்கை பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்காக நம் காணிக்கை செலுத்த போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை நாங்க கேட்டோம் ஆண்டவரே. உமக்காக கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. விசேஷமா இப்பொழுதும் எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். எங்கள் இருதயங்களுக்குள்ள இருக்கிற கவலைகள், போராட்டங்கள், பயங்கள் எல்லாம் அந்த வார்த்தையினாலே மேற்கொள்ளப்படணும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை என் தேவன் இந்த பகல் பொழுதில எங்கள் இருதயத்துல நீர் நிரப்புவீராக. வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆராதனைக்கு சீக்கிரமாய் வாருங்கள். ஏனென்றால் இது கர்த்தர் நம்மளை கண்காணிக்கிற ஒரு இடம். நம்ம வேலைக்கும் மற்ற எல்லா இதை வார வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்க எல்லாரும் அந்த சரியான காரியத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆராதனை என்பது ஆண்டவருக்குரியது, மகிமைக்குரியது. ஆகவே அந்த ஆராதனை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வரணும். நல்ல ஆடைகளை உடுத்தி கர்த்தரை தேடி மனமகிழ்ச்சியோட வர வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சைக்கு எப்படி வரணும்?
நீங்க எங்க போனாலும் ஃப்ரீயா போயிருவீங்க. ஆனா சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் போராட்டம் வரும், தடை வரும். அநேகர் போராடி வருகிற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க போராட்டங்கள்லாம் மாறுகிற இடமும் இதுதான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துக்கு நீங்க போராடி வருகிறீர்கள். மற்ற டூருக்கு போனா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா, நல்ல ஊர் சுத்த போனா ஒரு தடையும் இல்லை. ஆனா ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம வாஞ்சையோடு கிளம்பிட்டாலே நம்முடைய மனசு நோகிற மாதிரி ஏதாவது காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த இடத்தை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சிரிக்கும் போது. எங்கேயோ நீங்கெல்லாம் கைதிகள் மாதிரியும், நான் உங்களுக்கு சிறை வார்டன் மாதிரியும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்பா உங்ககிட்ட பேச போறாரு. எந்த அப்பா? இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவா? உங்களை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே பேர் சொல்லி அழைத்த அப்பா. அல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு உங்களை எப்ப தெரியும்? இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம், பிறந்ததுக்கு அப்புறம், ஓ இது ஆம்பளை பிள்ளையா, ஓ இந்த பேர் வைக்கலாம், ஓ இது பொம்பளை பிள்ளையா, அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உங்களை அறிந்தவர். அப்ப எவ்வளவு பெரிய அப்பா. அந்த அப்பா உங்க மேல திட்டம் வைத்திருக்கிறாருன்னு தான் கடந்த வாரம் மெசேஜ் கொடுத்தேன். உங்க மேல தீர்மானம் வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கடந்த வார செய்தி என்ன? நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா தெய்வ சித்தத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் இங்க வந்த உடனே அந்த வார்த்தையை குறிச்சு அருமையா ராஜேஸ்வரி சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, சாட்சியில அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அவங்க சாட்சி சொல்லும்போது, எனக்கு கம்பெனில 300 ரூபாய் என்ன செஞ்சுட்டாங்க, எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கம்பெனில கணக்குக்குள்ளன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க ஏதோ ரோட்டோர கம்பெனில எல்லாம் வேலை செய்யல, நல்ல ஒரு பெரிய கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. அப்போ அங்க ஒரு கணக்கு பிள்ளை இருந்து கணக்கு பண்ணி தான் இவங்க கையில சம்பளத்தை கொடுத்திருப்பாங்க. அப்போ அதையும் தாண்டி 300 ரூபாய் இவங்க கைக்கு வந்திருக்குது. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு உழைக்கிறோம், சரியான சம்பளம் இவன் கொடுக்கறது இல்லை, அதனால 300 ரூபாய்க்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு கிலோ கறி எடுத்து சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. இந்த 300 ரூபாயை பார்த்தோன்னா பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாய் வந்திருக்கிறது. இது என்னுடைய உழைப்பு அல்ல, இது அடுத்தவருடைய பணமாச்சேன்னு சொல்லி உடனே முதலாளிக்கு போன் பண்ணி, ஐயா நீங்க 300 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க, அதிகமாவே எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னாரு. அதே மாதிரி இவங்க போய் கொடுத்துட்டாங்க. இவங்க பேங்க் பேலன்ஸ் எப்பொழுதுமே 500 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நீங்க கேட்ட சாட்சியத்தான் சொல்றேன், 500 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இந்த கவர்மெண்ட்ல இருந்து போடுகிற அந்த 1000 ரூபாய் பணத்தை எடுக்கிறதுக்காக இவங்க போய் பார்த்தா 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள ஒரே குழப்பம், எப்படி இந்த 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவாய் வந்தது? நாம போடல, நாம கொடுக்கல, யாரும் நமக்கு அனுப்ப போறதும் இல்லை, யாருக்கு நம்ம அக்கௌண்ட் நம்பரும் தெரியறது இல்ல. இந்த 300 ரூபாய் எப்படி வந்தது என்று சொல்லி இவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னா, அன்னைக்கு அவங்க உண்மையா இருந்ததுனால கர்த்தர் இந்த நன்மையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்டப்போ, அவங்க சாட்சியில சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கும் கொடுத்தாரு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி சாட்சியில அவங்க மூலமாகவும் கர்த்தர் சொன்னார். என்னன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எதுல உண்மையா இருக்கணுமா? முதல்ல ஆண்டவர் நம்மள உண்மையா இருக்கணும் தான் அழைத்திருக்கிறார். எங்களெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் அந்த ஊழியத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரிதான் உங்களையும் பரிசுத்தத்துல நீங்க உண்மையா இருப்பீங்க, அழைத்த அழைப்பில நீங்க உண்மையா இருப்பீங்க, உங்களை நம்பி கொடுத்த குடும்பத்துல நீங்க உண்மையா இருப்பீங்க. நம்பிதான் கர்த்தர் அந்தந்த ஸ்தானத்துல உங்களை வைத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறார். இவன் உண்மையா இருப்பான். அன்னைக்கு ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துக்குள்ள விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் உண்மையா இருப்பார்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் கர்த்தர் உங்களை நம்புறாரு. அநேக ஆசீர்வாதங்களை ஆயத்தமாய் வைத்து கொண்டு, இந்த உண்மை உள்ளவனை நான் நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? சின்ன சின்ன காரியத்துல கூட நம்முடைய வாழ்க்கைய தடுமாற பண்ணுகிறான்.
இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாரும் பெரிய பெரிய காரியத்துல உண்மையா இருந்துடுறீங்க. உண்மைதானே? சர்ச்சுக்கு வாரதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க எப்படி இருந்துருவீங்க? உண்மையா இருந்துருவீங்க. ஆனா ஒரு சின்ன காரியம், அந்த கொஞ்சத்துலதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்கிற அந்த சின்ன காரியத்தை நம்ம எவ்வளவு உண்மையா செய்யறோங்கிறத பார்த்துதான் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தையே அவர் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம். வேகமாய் வாசிங்க. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லதுப்பா, அவனுக்கு ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இந்த பேரு எதனால கிடைச்சிது தெரியுமா? வாசிமா. கொஞ்சத்திலே உண்மையா நீ இருந்தாய். கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால உனக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அது என்ன பேரு தெரியுமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. இப்ப அடுத்து ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். வாசிப்பா. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைக்க போகிறேன். அப்போ ஒரு பேரு கொடுக்கப்படுகிறது. நீ உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரன். நீ எதற்காக அந்த பேர் வாங்கினாய் தெரியுமா? கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய், அதற்காக உனக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. இப்போ உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது. அநேகத்தின் மேல் நீ எப்படி இருக்க போகிறாய்? அதிகாரியாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா. இன்னும் என் வாழ்க்கையில நான் இந்த ஸ்தானத்துல ஏன் இருக்கிறேன் ஆண்டவரே? நான் எல்லாத்துலயும் கரெக்டா தானே இருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கை ஏன் அந்த மேன்மை அடைய மாட்டேங்குது? ஏன் என்னால அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியல? ஏன் என்னால தலை நிமிர்ந்து வாழ முடியல? ஆண்டவரே, நான் இன்னும் எதுல உண்மையா இருக்க நீங்க விரும்புறீங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? கேளுங்க. இந்த கேள்வி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர், எந்த விதத்துல நான் உண்மையா இருக்கணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே? இன்னும் என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர்? என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எந்தெந்த காரியங்கள் எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டாதான் கர்த்தர் கொடுப்பார். ஒரு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நீ குடிக்காதப்பான்னு சொன்னவன் யாரா உலகத்துல குடிக்கல அப்படிதான் கேட்பான். பாவம் பண்றவன்ட்ட போய் நீ பாவம் பண்றன்னு சொன்னா யாருதான் செய்யல, எல்லாரும் அடுத்தவனை ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய நல்லவன் மாதிரி நீ சொல்லிட்ட, நீ போடா அப்படின்ட்டுருவான். இதுதான் உலகம். ஆனா ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லல. அந்த வழியிலயும் நமக்கு ஆசீர்வாதம் வரும், இந்த வழியிலயும் ஆசீர்வாதம் வரும். ஆனா எந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். பொய் சொன்னா பணம் கிடைக்கும், ஏமாத்தினா பணம் கிடைக்கும், இல்லாத காரியத்துக்குள்ள போய் தலையிட்டா நமக்கு பணம் கிடைக்கும். ஆனா அதுல எல்லாம் வேதனையும் சேர்ந்து வரும். அதனுடைய முடிவு சஞ்சலமா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சரியானதை நீ தெரிந்தெடுத்துக்கோ. நீ என்ன வேலையில இருந்தாலும் சரி, நீ ஒரு ஊழியனா இருந்தாலும் சரி, நீ சபையில ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ உண்மையா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உன் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி என்ன ஓடிட்டே இருக்கணும்? நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். மைக்ல வாசிங்கப்பா. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. நீ உண்மையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு முதல்ல நீ கவனமாய் வரணும். நான் கவனமாய் என் வாழ்க்கையை கொண்டு போகணும், கவனமாய் கர்த்தருடைய காரியத்துல நான் இருக்கணும், அவருடைய கட்டளைகளை நான் கவனமாய் இருக்கணும். அதாவது நான் இன்னைக்கு சொன்னேன்ல, சபைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. இது என்னது? கட்டளை. சர்ச்சுக்கு எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுது நல்ல உற்சாகமாய் ஆராதிங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது விசுவாசத்தோட கேளுங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? இந்த கட்டளைக்கு நீங்க எப்படி செவி கொடுக்கணும்? நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கணும். இந்த வாரம் போன உடனே நீங்க வீட்டுல பேசணும், நான் சர்ச்சுக்கு லேட்டா போயிட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் நான் இதை சரி பண்ணுவேன். எந்தெந்த காரியத்துல குறைவு இருக்கிறதோ அதை நீங்கள் கவனமாய் நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு தேர்வு எழுதியிருக்கிறீங்க, அந்த தேர்வுல நீங்க தோத்து போயிட்டீங்க, அடுத்த முறை அதே மாதிரிதான் போய் எழுதுவீங்களா?
எங்க நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்? கிரிக்கெட்ல ஒரு டீம் தோத்து போயிட்டாங்கன்னா அந்த தோத்து போன டீம் விளையாண்டதை மறுபடியும் பார்ப்பாங்களாம் உட்காந்து, எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கைய நாம என்ன செய்யணும்னா ஆராய்ந்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையை மத்தவனால ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க உண்மையா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை படைத்த தேவனுக்கும் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பிரயாசப்படுறாரு உங்களை பார்த்து. நீ வெளி உலகத்துக்கு நல்லா ஊழியம் பண்ற, நீ வெளியில எல்லாருக்கும் முன்னாடி நல்ல விசுவாசியா இருக்கிற, முதலாளி வரும்போது நீ உண்மையாத்தான் இருக்கிற, ஆனா இதெல்லாம் வச்சு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், இதெல்லாம் வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆனா நீ அந்தரங்கத்துல உண்மையா இருக்கிற பாரு, அதுதான் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு எண்ணம், ஐயோ நான் இந்த காரியத்தை கவனமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இதுதான் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். வாசிங்க அந்த வசனத்தை. அவருடைய ம் சத்தத்திற்கு உண்மையாய் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், பாத்தீங்களா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், பாத்தீங்களா, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாய் வைப்பார். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உண்மையா இருந்தா சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தாராரு. என்ன மேன்மையை கொடுக்கிறாரு? நீ உன் தெருவுல மேன்மையா இருப்பாயின்னு சொல்லல, நீ உன் வீட்டுக்குள்ள மேன்மையா இருப்பேன்னு சொல்லல, உன் சொந்தக்காரங்களுக்குள்ள நீ மேன்மையா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லல, சகல ஜாதிகளிலும். எந்த ஜாதி? பூமியில இருக்கிற சகல ஜாதிகளிலும். ஏன்னா ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இது. பூமி உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும், பூமி உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா இல்லையா? சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமா தான் அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே போகும். ஏன்னா நான் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன், நீ உண்மையா இருப்பதால். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில உங்க பேச்சு, உங்க செயல், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க காலையில போய் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு முதலாளி வந்துட்டார். இப்ப நீங்க காலையில இருந்து வேலை பார்த்ததுக்கும் முதலாளி வந்த உடனே நீங்க வேலை பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? வித்தியாசம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. வித்தியாசம் இல்லைன்னு சொல்றவங்க ஓகே. இதுல ஒரு சிலர் எங்கிட்டு சேர்க்கனே தெரியல, சிலர் கையவே தூக்க மாட்டாங்க. சோ கவனிங்க, அதாவது அண்ணன் ராஜேந்திரன் தான் சூப்பரா கை தூக்குனாரு, அது அவருடைய உண்மை. இவங்களையும் பாராட்டுறேன். வினோத் தம்பி தூக்குனாங்க, வேற சுந்தர் தம்பி தூக்குனீங்கல்ல, உங்களையும் நான் பாராட்டுறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டா இதுதான் உண்மை. ஆமையா, முதலாளி இருக்கும்போது ஒரு வேலை, முதலாளி இல்லாதப்ப ஒரு வேலை. சோ இது என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, முதலாளி வந்த உடனே நம்ம மாறுறோம் பாருங்க, அது உண்மை கிடையாது. முதலாளி இல்லாதப்ப கூட நம்மளை உண்டாக்கின தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன, இந்த முதலாளி மாசம் 12,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாரு, ஆனா அந்த 12,000த்தையும் பெருக பண்ணி என்னை ஆசீர்வதிக்கிறவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது விளங்கிருச்சா? ரெபேக்கலக்கா மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வாங்க போறவங்க அம்புட்டு பேரும் பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க. டெய்லி உங்ககிட்ட எத்தனை பேர் அட்வான்ஸ் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ரெபேக்கலக்கிட்ட மாவு வாங்குறதுக்கு ஒரு டீம் சொல்ல அந்த கிரைண்டரை சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஆட்டுறாங்க, உளுந்து கரெக்டா போடுறாங்களா, எல்லாம் வெந்துருச்சா, எல்லாம் அந்த அரைச்சி வந்துருச்சா, கரெக்டா தண்ணி ஊத்துறாங்களா, எல்லாம் பார்த்துட்டா இருக்க போறாங்க. யாரும் பார்க்க போறது இல்லை. ஆனா இதை யார் பார்க்கிறா? கர்த்தர் சொல்றதை விட ஆசீர்வாதமாய் நம்மளை மாற்றுகிறவர் பார்க்கிறார். இதுதான் நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான விதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும். யார் பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? வாங்குறவன் பார்க்கல, என்னை வாழ வைக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என் ஜீவியத்தை இன்னும் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறார்ல அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
இப்ப ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் சும்மாலாம் ஆசீர்வதிச்சிட முடியாது. உங்க உண்மையை வச்சுதான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா சும்மா தூக்கி உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா பிசாசு ஆண்டவரோட சண்டைக்கு போயிருவான். இந்த திருட்டு பயல எதுக்கு ஆசீர்வதிச்சீங்க, இவன் ஜெபிக்கவே மாட்டான், இவன் எதுக்கு ஆசீர்வதிச்சீங்க, இவன் ஒரு சோம்பேறி, இவனை போய் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, இவன் வாழ்க்கையில உண்மையாவே இல்லை, அவனை போய் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நீங்க நீதி உள்ள தேவன் சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஆண்டவர் கூட யாரு சண்டைக்கு போயிருவா? பிசாசு சண்டைக்கு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் இப்ப டைரக்டா நம்மகிட்ட வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உண்மையா இருடா, உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன். அந்த பிசாசு பையன் வந்து சொல்லுவான், இங்க பணத்தை வாங்கு, இங்க லஞ்சத்தை வாங்கு, இங்க இவனை ஏமாத்து, மாவுல கொஞ்சம் தண்ணியை கலந்துரு, பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துரு, இதை பண்ணிரு, யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, நீ பாட்டு பண்ணு அப்படின்னு இந்த பிசாசு சொல்லி உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய பார்ப்பான். ஆனா நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நீ உண்மையா இருக்கிறத வச்சு நான் உயர்த்தினதுக்கு அப்புறம் நான் தைரியமா சொல்லுவேன், என் பிள்ளை கைகளில் சுத்தம் உள்ளவனாய் இருந்தான், இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்தான், அவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைக்க போகிறேன். எதன் அடிப்படையில தெரியுமா? நீங்க உண்மையாய் கவனமாய் தேவனுடைய காரியத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலும் இருக்கும் பொழுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ராஜா அந்த தேசத்துல அறிவிப்பு கொடுத்தார், எல்லாரும் ஒரு ஒரு டம்ளர் என்ன வரணும் கொண்டு வந்து நான் அரண்மனையில வைத்திருக்கிற அண்டாவுல ஊத்திட்டு போகணும் அப்படின்னாராம். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த நாள்ல ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நம்மள மாதிரி ஒருத்தங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது மனைவி சொல்லிச்சான், யோ அறிவு இருக்கா உனக்கு, ஒரு டம்ளர் பால் என்ன விலைக்கு விக்குது, எல்லாரும் பாலைத்தான் கொண்டு வந்து ஊத்த போறான், நீ தண்ணியை கொண்டு போய் ஊத்திரு. ராஜா என்ன செக் பண்ணி உள்ள விட போறாரு, கூட்டத்தோட கூட்டமா போய் ஊத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம், பால்ல கொண்டு போனா வெளுத்துரும், இந்த தண்ணியை கொண்டு போன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்து விட்டுருச்சு. இப்போ இவர் வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்டாவுக்குள்ள எதை ஊத்திட்டு போயிட்டாரு, தண்ணி. ஏன்னா அடுத்தவன் தான் பால் ஊத்த போறான்ல, நம்ம தண்ணியை ஊத்திடுவோம்னு போயிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா வந்து அண்டாவை பாக்குறாரு, பாலையில தண்ணி தான் இருக்கு, ஒரு அண்டாவும் என்னதான் இருக்கு. இப்ப இதோடைய அர்த்தம் என்ன விளங்கி இருக்கும்ல? என்ன விளங்குச்சு உங்களுக்கு? எல்லார் வீட்லயும் இதான் நடந்திருக்கு. அவன் பால் ஊத்துவான், இவன் பால் ஊத்துவான், நீ தண்ணிய ஊத்து. எவனுமே உண்மை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் சங்கீதம் 12:1 வாசிங்க. 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் இந்த மனுபுத்திரர்ல என்ன செய்யறாங்க, குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமா பாஸ்டர், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில அண்ணனை நம்ப முடியல, தம்பியை நம்ப முடியல, என் குடும்பத்தை நம்ப முடியல, என் முதலாளியை நம்ப முடியல, பஸ்ல போனா ஒருத்தனையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் உணர்ந்து பாக்குறீங்க? உண்மையாவே இந்த உலகத்துல உண்மையானவர்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். மனுபுத்திரர்கள் குறைந்து இருக்கிறார். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது உண்மை உள்ளவங்க நிறைய பேரை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த உலகத்தை பிசாசு ஆளுகை செய்ய அவன் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்ட என்ன பிரச்சனைனா ஆண்டு சொல்றாரு, உண்மையானவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். யார் குறைந்துட்டு இருக்கிறா? உண்மை உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் சங்கீதம் 10 எடுங்க, அதுல சங்கீதம் 101 எடுங்க, 6, 7, 8 வாசிங்க. சங்கீதம் 101, 6, 7, 8 மைக்ல வாசிங்க, வேகமா வாசிங்க. தேசத்தில் உண்மையுள்ளவர்கள், ஆண்டவர் இப்ப சொல்றாரு, மனுபுத்திரர்கள் இந்த பூமியில உண்மையானவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி. ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். தேசத்துல உண்மையானவர்கள் அத்தனை பேர் யாரோட வாசம் பண்ணலாம்? கர்த்தரோடு. என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். என் கண்கள் அவர்கள் மீது நோக்கமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த தேசத்துல உண்மையானவர்கள் குறைந்ததுனால இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உண்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கமாய் பார்க்கிறார். என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஏன் என் பிள்ளை உண்மை இல்லாதவர்கள் மத்தியிலும் உண்மையாய் இருக்கிறான். எல்லாரும் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவன் பரிசுத்தமாய் இருக்கிறான். எல்லாரும் அநீதி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். என் வேதத்தின்படி நடக்கிறான், பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படுகிறான், கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். என் கண்கள் அவனையே நோக்கி கொண்டிருக்கும்.
ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்குதுன்னா நீங்க எவ்வளவு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாருன்னா உங்களை எப்படி ஆசீர்வதிப்பான்னு யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கடுகு குறைஞ்சா கூட உடனே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு. உங்க வீட்டுக்குள்ள விளக்கமாறு பிய்யறது கூட ஆண்டவருக்கு தெரியும். கூட்டிகிட்டு இருக்கும்போது விளக்கமாறு பிஞ்சு போச்சே, வாங்க என் பிள்ளைகிட்ட காசு இல்லையே, கொடுத்துருவோம். ஏன்னா அவர் கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாய் இருக்குது. யாரு மேல? உண்மையானவனாய் இருக்கிறதுனால என் கண்கள் அவன் மேலே நோக்கமாய் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரால நம்மளை பார்க்க முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம பண்ற பித்தலாட்டங்கள், நாம பண்ற பொய்கள், நாம பண்ற அநியாயங்கள், நாம் பண்ணுகிற அசுத்தங்கள். இதனால கர்த்தரால நம்மளை பார்க்க முடியல. பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறத அவரால பார்க்க முடியல. சில நேரம் நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம என் மூஞ்சிலே முழிக்காத, என் முன்னாடி நீ நிக்காத அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க சொன்னதில்ல. ரொம்ப நல்லவங்க நீங்க. சரி, உங்க ஏஞ்சல், உங்க வாத்தியார் டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, சார் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கண்ணுக்கு முன்னாடி நிக்காதங்கிறாங்க? தாங்க முடியல பண்ண சேட்டை. இனிமே வீட்டுக்கே வராதையா. யார சொல்லுவோம்? யார? வீட்டுக்காரர. நீ வீட்டு பக்கமே நீ வந்துடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. அப்ப ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா அவன் பண்ற அட்டூழியம் அப்படி இருக்கு. இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து, நில விசுவாசின்னு வந்துடாத சர்ச்சுக்கு. எப்பா உன்னை பார்த்தா திங்கக்கிழமையில இருந்து நீ என்னென்ன ஜோலி பாக்குற அம்மா. கொள்ளக்காரனையும் பெரிய கொள்ளக்காரனா இருக்கிற, பண்ற தொழில்ல உண்மை இல்லை, வேலை செய்யற ஸ்தலத்துல உண்மை இல்லை, குடும்பத்திலையும் உண்மை இல்லை, எந்த காரியத்திலையும் நீ சரியே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உண்மை ஆராதிப்பே. எப்பா அசிங்கமா இருக்கு, உன்னை பார்க்கவே பிடிக்கலங்கிற. ஆனா யார பார்க்க பிடிக்குதான்? உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்குல இருந்து நீங்களும் நானும் எப்படி மாறணும்? உண்மை உள்ளவர்களாய் மாறணும். நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்க கையில செல்போனை பிசாசு கொடுத்திருக்கான். நீங்க உண்மை இந்த பாத்தீங்களா அடிக்குது பாருங்க. யாருக்கு? சொன்ன உடனே பிசாசு அடிச்சிட்டான் பாருங்க. அடுத்து ரெண்டாவது யாருக்கு? அல்லேலூயா. கவனிங்க, இந்த மொபைல் மூலமா நம்மளுடைய உண்மைத்தன்மை நிறைய போகுதா இல்லையா? நான் சொல்றது பொய்யா இல்லையா? நிறைய உண்மைத்தன்மை நம்ம இழக்கிறோம். முதல்ல உங்க போனை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்க பரிசுத்தமா வாழுவீங்க. அல்லேலூயா. முதல்ல நீங்க எதை பரிசுத்தப்படுத்தணும்? போனை பரிசுத்த. இயேசுவின் நாமத்துல இந்த போனை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஒருத்தன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறான், அப்படியே சிரிக்கிறான், அப்படியே பாவமா, அடுத்து அதிர்ச்சியா பாக்குறான். என்னடா அது? ஒரு நிமிஷத்துக்குள்ள, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் தான் ஆச்சு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள சிரிச்சா, அப்புறம் அப்படி பார்த்தா, அப்புறம் சந்தோஷமா இருந்தான், சோகமா இருந்தான், அதிர்ச்சியா இருக்கிறான். அப்படி என்னத்தடா இதுக்குள்ள நீ பாக்குற? ஒரு படம் பார்த்தா கூட ஒரு காமெடி வரும், அந்த காமெடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு முடியும், அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை வேற எதுக்குள்ளயாவது போகும். ஆனா ஒரு நிமிஷத்துக்குள்ள 3 ரியாக்ஷனை காமிச்சிட்டான் ஒருத்தன். அப்படி என்ன பார்த்திருப்பான்னு சொல்லுங்க வைப்போம். என்ன தம்பி? கரெக்டா ஜாக்கு சொல்றான், பாப்பான் போல. ஷார்ட்ஸ் வீடியோ 30 செகண்டுக்குள்ள ஒரு காமெடி வருது, சிரிச்சு தள்ளி விடுறான். அடுத்து ஒருத்தனை போய் கார் அடிச்சு தூக்குது, ஐயோன்னு பாக்குறான் அடுத்த செகண்ட்ல. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு நாய் ரோட்ல செத்து கிடக்கு, இன்னொரு நாய் நக்கிட்டு ஐயோ பாவன்னு பாக்குறான். அப்ப இந்த 3 ரியாக்ஷன் ஒரு செகண்டுக்குள்ள நம்மளோட மூளையில வந்து போறதுனால மூளையே குழம்பிடுது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? செல்போன் என்ன பண்ணுது பாத்தீங்களா? அந்த நம்மளை டிஸ்டர்பிங் பண்ணுது, நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸா வச்சிருக்க விடாம சிரிப்பு, அழுக, துக்கம் அதுவும் டக்கு 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 டக்குன்னு மாறுறதுனால இன்னைக்கு மனுஷனை குழம்பி போய் திரியிறான். நம்ம சந்தோஷமா இருக்கிறதா, கவலையா இருக்கிறதா, துக்கமா இருக்கிறதா அவனுக்கு தெரியல. நான் சொல்றது கரெக்டா தப்பா? இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்க மூளைய குழப்புறதுக்காக வந்திருக்கு. நீங்க அதுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ ஆன் பண்ணி இங்க இருந்து ஊட்டிக்கு போவது எப்படின்னு பார்த்தா கூட போய்கிட்டே இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஆனா ஷார்ட்ஸ் வீடியோங்கிறது அவ்வளவு ஷார்ட்டா உங்க மைண்ட அப்படியே குழப்பி நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆவீங்க அப்படின்னா உங்களாலே நிலையற்ற ஒரு தன்மை இல்லாம ஆயிரும். அதனாலதான் இந்த மொபைலை நம்ம என்ன செய்யணும்? கையில எடுக்கும் போதே இயேசுவின் நாமத்துல உமக்கு பிரியமானதை பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே.
ஆண்டவரே பரிசுத்தமாய் பயன்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அதனாலதான் ஜூம் மீட்டிங் நடத்துறோம், அதனாலதான் யூடியூப்ல வீடியோ கஷ்டப்பட்டு போடுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதை நீங்க ஆண்டவருக்கும் பயன்படுத்தலாம். இதை நீங்க எதுக்கு பயன்படுத்தலாம்? ஆண்டவர் பாட்டு பார்க்கறதுக்கு தான் ஆரம்பிச்சேன் பாஸ்டர். இடையில மோகன் கிட்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு, நான் முன்னாடி பார்த்தது. சரி என்னதான் இருக்குன்னு பார்த்தேன் பாஸ்டர். கடைசியில பார்த்தா தூங்குற வரைக்கும் அதை தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னவே அது அவ்வளவுதான். பிடிச்சிங்கன்னா அது உங்களை விடாது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எதுல பாக்குறாரு? உங்களை மட்டும் இல்ல, நீங்க பயன்படுத்துற செல்போனையும் பார்ப்பாரு, உங்க குடும்பத்தையும் வந்து பார்ப்பாரு, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தையும் பார்ப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு கம்பெனியில போய் வேலை கேட்கறீங்க, நான் அந்த வேலையை எப்படி செய்வேங்கிறது முதலாளிக்கு. அப்ப முதலாளி சொல்லுவார், ஒரு வாரம் வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளத்தை பத்தி டிசைட் பண்றேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னை பார்த்துட்டு உனக்கு சம்பளம் முடிவு பண்றேன். இப்ப ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இரு, உன்னை பார்த்துட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். உனக்குள்ள ஒரு நிலையான தன்மையே கிடையாது. போன வாரம் திருவிருந்து எடுத்த, இந்த மாசம் உன்னை காணோம், தேடி பார்த்தேன். அடுத்த மாசம் நீ வருவியான்னு எனக்கே தெரியல. உன்னால ஒரு நிலையா பரிசுத்தத்துக்குள்ள, உண்மை இல்ல, தேவனுக்குரிய காரியத்துல இருக்க முடியலையே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையை சரியா கொண்டு போகணும்னா உங்க ஜெப வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பாவம் பண்ணாலும், விழுந்து போனாலும், என்ன பண்ணாலும், எங்க இருந்தாலும் இந்த ஜெப வாழ்க்கை உங்களை சீர்படுத்திட்டே இருக்கும். ஜெபத்துல நீங்க பாவ அறிக்கை பண்ணலாம், ஜெபத்துல நீங்க உங்களையே ஒப்பு கொடுக்கலாம், ஜெபத்துல தெய்வனோடு உள்ள உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வரல. இந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வரல. ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த பரிபூரணமான உண்மை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. புரிஞ்சு போச்சா எல்லாருக்கும்? இந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் விரும்புகிற பரிபூரணமான உண்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற பரிபூரணம் என்ன? உண்மை உள்ளவன். அல்லேலூயா. சரி, இந்த கேரக்டர், இந்த உண்மையா இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க இனிமே இப்படித்தான் இருக்க போறீங்க. நான் இனி உண்மையா இருக்கணும், நான் இனிமே பேசும்போது உண்மையா இருக்கணும், நான் இனி நடக்கும்போது உண்மையா இருக்கணும், என் பார்வையில நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி பைபிள்ல ஒருத்தர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தார், எப்பயுமே செயல்படுத்திட்டே இருந்தார். அப்படிப்பட்டவரை நம்ம இப்ப வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 26:23. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் பாத்தீங்களா? அளிப்பாராக. உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். பாத்தீங்களா? இப்போ தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு. எந்த சிச்சுவேஷன் தெரியுமா? சவுலை கொல்லலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு நடு ராத்திரியில ஏற்படுது. சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல ஈட்டி இருக்குது. இப்போ தாவீதோட இருக்கிறவன் சொல்றான், உங்களை அழிக்கணும்னு வகை தேடினவன் இந்த படுத்து இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இவனை குத்தி கொன்னுட்டீங்கன்னா நீங்க தான் இந்த தேசத்துக்கு, சொல்லுங்களேன், இது இந்த சாப்டர்லாம் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நான் வேகமா கடந்து போறேன். நீங்க தான் இந்த தேசத்துக்கு ராஜா. இப்போ இந்த ஈட்டிய தாவீது எடுத்துட்டாரு, ஆனா சவுலை கொல்லல. அந்த ஈட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்து சவுலை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான் அவர் பலன் கொடுப்பார். இப்ப நான் உன்னை என்னைக்கே கொண்டு ஓட்டிருப்பேன், உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனா நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும். இந்த இடத்துல அவருக்கு ஒரு இந்த பாயிண்ட நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சவுலை எனக்கு பிடிக்காது, நான் நினைச்ச சவுலை போட்டு தள்ளணும் தான் என் உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கர்த்தர் நீதிக்கு உண்மைக்கும் தக்க பலன் கொடுக்கிற தேவன். அதனால என் பலனை நான் இழந்துடக்கூடாது. உன் பலனை நீ இழந்துட்ட. நீ கோவப்பட்டனா, நீ எரிச்சல் பட்டனா, நீ பகையா இருந்தா அது நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவ. அதுக்காக ஒன்ன பார்த்துட்டு நான் கோவப்பட்டு, நான் எரிச்சல் பட்டு, நான் ஏன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நான் என் விஷயத்துல கரெக்டா இருப்பேன்.
உன்னை பார்க்கறதுனால நான் மாற மாட்டேன். நான் எப்பொழுதும் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன். அவர் என்ன சொல்றாரு, அவர் என் வாழ்க்கையை எப்படி நடத்துறாரு, அவர் எனக்காக என்ன செய்ய போறார், இதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீங்க எங்க விழுந்து போறீங்க தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது நீங்க விழுந்து போறீங்க. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்களை பார்த்து விழுந்து போறீங்க. உங்க கம்பெனில ஒருத்தன் அநியாயம் பண்ணும்போது அவனை பார்த்து நீங்க விழுந்து போறீங்க. கல்லூரியில உங்க கூட படிக்கிற மாணவி தப்பு பண்ணும்போது அதை பார்த்து நீங்க விழுந்து போறீங்க. உங்க கூட இருக்கிற நண்பர்கள் அந்த பாவத்தை பண்றதை பார்க்கும்போது நம்ம விழுந்து போகிறோம். ஆனா தாவீது அந்த சிச்சுவேஷனுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, நான் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன், ஏன்னா அங்க இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். சவுலே, நான் ஒன்ன பார்க்கல, நான் தேவன் நீதிக்கு தக்கதாக பலன். இப்ப இந்த எண்ணம் யாருக்குள்ள ஓடிட்டே இருக்குது? அப்ப ஒவ்வொரு அநியாயத்தையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரணும்? இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறமும் நீங்க யோசிக்காதீங்க தயவு செய்து. உங்களுக்குள்ள என்ன வரணும்? கர்த்தர் என் நீதியை பார்க்கிறவர், கர்த்தர் என் உண்மையை பார்க்கிறவர், என் உண்மைக்கு தக்க பலன் கொடுக்கிறவர், என் நீதிக்கு தக்க பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள எப்ப ஓடணும்? எப்பொழுதாவது ஓடணும் அல்ல, எப்பொழுதும் ஓடிட்டு இருக்கு. அடியே உன்னை தூக்கி போட்டு இடுப்பை உடைச்சிருவேன். ஆண்டவர் நீதிக்கு தக்க பலன் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இயேசு நாமத்தில் அடுத்த நிமிஷம், ஏன்னா மாம்சம் வெளி வரும், அடுத்த செகண்டே மாம்சத்தை அடக்கணும். நீங்க கோவப்படாம, எரிச்சல் படாம, கெட்ட வார்த்தை பேசாம, உங்களால அப்படி பண்ணாம இப்படி பண்ணாம வாழ முடியாது. அது முடியாதுன்னு ஒத்துக்கிட்டவன் தான் உண்மை உள்ளவன். சிபிஎம் சர்ச்சுக்குள்ள எல்லாம் போய் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. சோத்திரம் ஏசு வெளியில போன்றுவாங்க. நாங்க எவ்வளவு பரிசுத்தவான்கள் தெரியுமா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் என் பரிசுத்தம் என்னங்கிறது. சோ ஒத்துக்கிறணும். என்னால முடியாது ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, உணர்வின் ஆவி இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியினர் எனக்கு உணர்த்துவாரு. நீ பண்ணது தப்பும் பாரு, உடனே போய் நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த 300 ரூபாயை எடுத்துட்டு வந்தது தப்புங்கிறத ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, அதனால நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஒரு பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. அப்படி பஸ்ல அவர் போயிட்டு இருக்கும்போது டிக்கெட்டுக்கு பேலன்ஸ் கொடுக்கும்போது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு அந்த கண்டக்டர். இப்ப அந்த பாஸ்டர் வாங்கிட்டாரு அந்த 10 ரூபாயை. வாங்கிட்டு பாஸ்டர் யோசிக்கிறாரு, திருப்பி கொடுத்துருவோமா இல்ல வேணாமா? உள்ள இருந்து ஒண்ணு பேசுது, இவன் எத்தனை பேரை ஏமாத்தி சில்லறை கொடுக்காம ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த 10 ரூபாயை நீ வைத்துக்கொண்டு நீ இன்னொரு ஊழியத்துக்கு போ. ஆனா இவருக்குள்ள போராட்டம் பயங்கரமா இருக்கு. கொடுக்கவா வேணாமா? இந்த 10 ரூபாயை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, 10 ரூபா எவ்வளவு பெரிய காசு, இதை வச்சு நீ இன்னொரு காரியத்தை பண்ணிரு. அப்படியே குழம்பி போய் அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அப்படியே இறங்கும் போது கண்ட்ரைட்டையும் பாக்குறாரு, படிக்கட்டையும் பாக்குறாரு. கடைசியில் ஒரு முயற்சி எடுத்துட்டு போய் 10 ரூபாயை திருப்பி போய் என்ன செஞ்சுட்டாரு, கண்ட்ரைக்டர்கிட்டே கொடுத்துட்டாரு. அப்ப அந்த கண்ட்ரைக்டர் வாங்கிட்டு சொன்னாராம், நீங்க பாஸ்டர்னு எனக்கு தெரியும், உங்க சர்ச்சுக்கு வரலாமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன், நீங்க உண்மையுள்ள பாஸ்டரா இருக்கிறீங்க, நாளைக்கே உங்க சர்ச்சுக்கு வரேன்னாரா. இவர் அந்த பச விட்டு இறங்கி அந்த செவத்துல சாஞ்சி 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தார். வீட்டுக்கே போல. ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்களே, என்னை காப்பாத்திட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாத்தீங்களா, நாம முயற்சி எடுத்தாதான் உண்மையா இருக்க முடியும். நீங்க முயற்சி எடுக்கலன்னா பொய்யில தான் இருப்பீங்க. நீங்க முயற்சி எடுக்கலன்னா எதுலதான் வாழுவீங்க? உங்களை சுத்திலும் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாமே எதுக்காக வந்திருக்குன்னா உலகத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக உங்களை வந்திருக்குது. இதுக்கு நடுவே நீங்க முயற்சி எடுத்தாதான் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். கர்த்தர் அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ண மாட்டாரு. ஏய் விலகி போடா, அது ஏன் பிள்ளடா, ஏய் தள்ளி போடா, ஏய் அது ஏன் பிள்ளடா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நீ உண்மையா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த இடத்துல யாருதான் போராடணும்? நீங்க தான் போராடணும். இப்ப ஏஞ்சல் கம்பு சுத்த போறா ஸ்கூல்ல அப்படின்னா, எனக்கும் கம்பு சுத்த தெரியும். ஏஞ்சல் கொஞ்ச நேரம் நான் சுத்துறேன்னா அந்த ஸ்கூல் வாத்தியார் ஒத்துக்குருவாரா? யாருக்கு வெற்றி இது? இந்த வெற்றி யாருடைய வெற்றி? அவங்க அப்பாவுடைய வெற்றி அல்ல, இது ஏஞ்சலுடைய வெற்றினா ஏஞ்சல் தான் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நான் உலகத்தை ஜெயித்தேன்ட்டாரு. இப்ப நீங்க தான் ஜெயிக்கணும்.
அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, ஜெயிச்சு அதை காமிச்சிட்டு போயிட்டாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், உனக்கு பலன் கொடுக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், நீயும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க தான் ஜெயிக்கணும், நீங்க தான் போராடணும். உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க தான் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து விழுந்து அழுகணும். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், நான் இப்படி வாழ எனக்கு பலன் தாரும், இப்படி நடக்க எனக்கு பலன் தாரும் சொல்லி நீங்க யார்கிட்ட கேட்கணும்? வீட்டுக்கார்ட்ட கேட்டீங்கன்னா அவர் இழுத்துட்டு போயிடுவார் வேற பக்கத்துல. ஃப்ரெண்டுகிட்ட கேட்டா இழுத்துட்டு போயிடும். கர்த்தர் இடத்துல கேட்கணும். ஏன்னா பரிபூரண ஆசீர்வாதத்திற்கான பலன் உண்மையா இருப்பது. அல்லேலூயா. இப்ப தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டே இருக்குன்னா, நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏன்னா என் உண்மைக்கு தக்கதான் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட உண்மை? 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 24:1 வாசிங்க. அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பதாக? கர்த்தருக்கு முன்பதாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், முதலாளி வரும்போது உண்மையா இருந்தீங்கன்னா அது மன உண்மை கிடையாது. ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு பேரு மன உண்மை. ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தன் வேகமா போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒண்ணு திருடுறான். சரிங்களா? நல்லா கவனிங்க. திருடிட்டான். திருடுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க சிசிடி கேமரா இருக்குன்னு. அப்படியே பத்திரமா வச்சுட்டான் அதே இடத்துல. திருடுனது என்ன பண்ணா? பத்திரமா வச்சுட்டு ஐயோன்ட்டு ஓடிட்டான். இவன் உண்மையானவனா? இப்படித்தான் நீங்க கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம். செஞ்சிடறோம், செஞ்சுட்டு ஐயோ ஐயோ பாத்துட்டாங்களா, சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஆண்டவரே வைத்து விட்டேன். அந்த பொருளை பார்க்கும் போதே நீ எடுக்க கூடாது. அல்லேலூயா. சரி வாசிங்கப்பா. அதுக்கு பேர் தான் மன உண்மை. என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி, எந்த குணத்திற்கு நான் விளக்குகிறேன் தெரியுமா? துர்க்குணம் எனக்குள்ளே வருகிறது. அவனை அப்படி பேசு, இவனை இப்படி பேசு, இத பண்ணு, அதை பண்ணு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனால இந்த பண ஆசையை தூண்டி விட்டு யாரெல்லாம் பண ஆசைக்குள்ள இருக்கிறீங்களோ நீங்க ஒரு பொழுதும் உண்மையா இருக்க முடியாது. துர்க்குணத்திற்கு விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்ற அந்த நீதி, அந்த உண்மை என்னன்னா மன உண்மை. என்ன உண்மை? என் மனதில இருந்து கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கு. வெளி தோற்றத்திலே அல்ல, என் மனதில இருந்து நான் உண்மையா இருக்கு. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலையை குறித்து நீங்க கலங்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்து பழகிருங்க. சூழ்நிலை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய காரியமா இருந்தாலும் உங்க குடும்ப காரியமா இருந்தா உண்மையா இருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 எடுக்க வேண்டாம். உபத்திரவம் உன்னுடைய வாழ்க்கையில 10 நாள் இருக்கும். ஆனால் நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எதுல? உபத்திரவத்துல. நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். பாஸ்டர் அதான் அவன் என்னை திருடேன்ட்டான், இனி நான் ஏன் உண்மையா இருக்கணும்? நான் உண்மையா இருக்கும் போதே என்னை பார்த்து குறை சொல்லிட்டான், இனிமே நான் எதுக்கு உண்மையா இருக்கணும்? என்னை பார்த்து திருடேன்ட்டான், இனி நான் திருடத்தான் போறேன் பாஸ்டர். இல்லங்க, உபத்திரவத்துல நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நீங்க உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல நம்ம முடிச்சிடலாம். தேவனுடைய காரியம், அதாவது வேதம் நமக்கு சொன்ன ஒரு மெயினான விஷயம் என்ன? உண்மையா இருங்கள், ஆனா கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு தன்னிடம் கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே உண்மையா இருந்தார். அந்த தரிசனத்திலே அவர் உண்மையா இருந்தார். எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு தரிசனம் பார்த்தார். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அது போய் சொன்னார். சொன்ன உடனே சகோதரர்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? பகைச்சாங்க. டேய், என்ன தரிசனம் அது? என்ன கனவு அது? ரொம்ப மோசமான கனவா இருக்கு, நாங்கெல்லாம் உன்னை வணங்குறது அப்படின்னு சொல்லி திட்டாங்க. இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்ப இந்த தரிசனத்துல தன்னுடைய தகப்பனா இருக்கிற யாக்கோவும் தன்னை வணங்குவதை போல, தன்னுடைய தாயும் தன்னை வணங்குவது போல யோசேப்பு பார்த்துட்டார். இப்போ இத நீங்களா இருந்தா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஏற்கனவே ஒரு கனவு சொன்னதுக்கே போட்டு தாக்கிட்டாங்க. கனவு சொன்னதுக்கே கொமட்டில குத்தி கொன்றுவன், இந்த பக்கமே கனவு நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ திருப்பி போவீங்களா? நீங்க திருப்பி போய் இவங்கிட்ட போய் சொல்லி திட்டத்தான் போறாங்க. உணர்வாங்களா?
ஆமா தம்பி, நீ பார்த்த தரிசனம் நல்ல தரிசனம்னு சொல்லவா போறாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் கண்ட தரிசனத்துல உண்மையாத்தான் இருக்கணும். அவன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் போய் தரிசனத்தை சொல்லுவேன். எல்லாரும் இங்க வாங்க, எப்பா நீங்க முக்கியமா நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2வது தரிசனத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 37:5-9 நீங்க வாசித்துக்கோங்க. 5-9 10 வாசிங்க. ம் ம் யாக்கோபுக்கே கோபம் வந்துருச்சு. என்னடா கனவு கண்ட நீ? நாங்க உன்னை தரை மட்டும் குனிந்து வணங்குவோமோ? கடிந்து கொண்டாருன்னா என்னது? சத்தம் போடுறாரு. அறிவு இருக்கா உனக்கு? என்ன கனவு? ஆனா இந்த கனவு யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. உங்க உயர்வு உங்க குடும்பத்துக்கே புரியாது. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு வச்ச வாக்கு தத்தங்கள் உங்க குடும்பத்துக்கு புரியாது. ஆண்டவர் உங்க மேல வச்ச திட்டங்கள் உங்க குடும்பத்துக்கு புரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க அந்த தரிசனத்துல உண்மையா இருந்து அதை பற்றி கொண்டு அதை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து நீங்க ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட அவிசுவாசம் படக்கூடாது. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். உங்க கூட பிறந்தவங்களை பார்த்து சொல்லணும், நான் நம்புகிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார். உன் நிலைமையை பார்த்தா கேவலமா இருக்கு. நேத்தான தக்காளி இல்லைன்னு என்கிட்ட வாங்கிட்டு போனேன் அப்படிம்பாங்க. நான் ஒரு நாள் உனக்கு 2 கிலோ தக்காளி வாங்கி கொடுக்குற மாதிரி கர்த்தர் என்னை உயர்த்துவார். தக்காளி என்ன தங்கமே உனக்கு வாங்கி கொடுப்பேன், நான் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எனக்கு பலன் கொடுக்கிற தேவன். யோசேப்புக்குள்ள ஒரு நம்பிக்கை, இது கனவு நான் விட்டுற மாட்டேன். அந்த தரிசனத்தை நான் ஆராய்ந்து கொண்டே இருப்பேன். அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதனாலதான் ஆதியாகமம் 39:3 யோசேப்பு எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கும் இந்த ஆராதனை வேலையில உங்க காரியங்கள் வாய்க்கணும்னா கர்த்தருடைய காரியத்துல நீங்க உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவங்களாய் இருக்கணும். அனனியா சப்பிரால பாக்குறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல ஒரு பங்கை வஞ்சித்து கொண்டார்கள். எந்த பங்கை வஞ்சிட்டாங்க? ஒரு பங்கை. 5வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த அனனியா வந்த உடனே அவர் கேட்கிறார், இவ்வளவுதானான்னு கேட்டோன்னா அவர் செத்து போயிட்டாரு. நீ ஒரு பங்கை வஞ்சித்தது என்ன? தேவனை ஏமாற்றும்படி ஒரு பங்கை வஞ்சித்தது என்ன அப்படின்னு செத்து போயிட்டாரு. இப்போ அடுத்ததாக 5வது அதிகாரம் 4+8 இந்த வசனங்களை வாசிச்சீங்கன்னா அங்க அவருடைய மனைவி கிட்டையும் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவ என்ன பதில் சொல்றா? ஆமா, இவ்வளவுக்கு தான் வித்தோம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது இவங்க ஆப்ஷன் தான். இது இவங்க சொத்து தான், இவங்க பணம் தான், இவங்க காரியம் தான். இவங்க வேணா எடுத்திருக்கலாம். வந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? நாங்க கொஞ்சத்தை எடுத்திருக்கோம் ஐயா, எங்க சூழ்நிலைக்காக சொல்லியிருந்தா அந்த இடத்துல சாவு வந்திருக்காது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இவ்வளவுதான். அந்த இடத்துலதான் தேவனிடத்தில் அவர்கள் பொய் சொன்னார்கள். நான் ஏற்கனவே இதை பத்தி விளக்கமா அது எழுப்புதலின் காலம். பொய் சொன்னாலே போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்தது. அப்போ இந்த துணிகரத்தை வைத்துதான் அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்களுக்கு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில துணிகரங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் துணிகரமா இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்க பலனை ஆண்டவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். ஆண்டவர் எல்லார்கிட்டையும் நீ இவ்வளவுதான் கொடுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் கேட்கறது இல்ல. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார்ல, அதுல நீங்க உண்மையா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா எதுல ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க அப்போ? உங்களை எதுல ஆசீர்வதிக்கிறாரு? இப்ப மதுபாலா வேலைக்கு போன உடனே உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. இது என்னது? சம்பளம். இது என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 10,000 ரூபாய் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப நாம யாருக்கு உண்மையா இருக்கணும்? இதை கொடுத்த ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு அதுல ஒரு பங்கை கொடுக்கணும். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம சர்ச்சில் நான் அதிகமா சொன்னதில்லை, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்ததும் இல்லை. நம்முடைய சபையில தசம பாகம் கொடுக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய 1, 2, 3 இவ்வளவுதான் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறது இல்லை. ஆனா இந்த நாள்ல பிரசங்கத்தோட வாரதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இதுலயும் நம்மளை உண்மையா எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய தசமம் பார்த்து நான் பாக்குறேன், வெளியில இருந்து வந்தாங்களே நம்ம சர்ச்சைக்கு, பால்சாமி ஐயா, அதுக்கப்புறம் அண்ணன் ராஜேந்திரன், இவங்க எல்லாம் கரெக்டா தசமம் பார்க்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க வாங்குறது. அப்போ அவங்க வளர்க்கப்பட்ட விதம்,
ஒருவேளை நான் தான் உங்களுக்கு அதை சொல்லாம விட்டுட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நாள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தரோட ஒரு பொருத்தனை பண்ணணும். நான் உமக்கு ஒரு பங்கை கொடுக்கறதுல முன்மாதிரியாக, வாஞ்சையாக, தாகமாய் நான் இருக்கிறேன். நம்ம ஜபா பாப்பா இப்பதான் சர்ச்சுக்கு வராங்க. கரெக்டா தசமபாகம் அனுப்பிட்டு, அண்ணா இந்த தசமபாகம் இது எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க சொல்லும் போது நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்க அவங்களுக்குள்ள எப்படி ஒரு வாஞ்சை இருக்குது கர்த்தருக்குள்ள. புரியுதா நான் சொல்றது? இன்னும் அந்த பாப்பா கல்யாணம் ஆகல, இன்னும் அந்த பாப்பா வேலை தான் பார்த்துட்டு இருக்குது. ஆனா சபைக்கு வந்து ஒரு 3 மாசம் இருக்குமா பாப்பா? அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த 3 மாசம் தசம பாகத்தை எனக்கு ஜிபேல அனுப்பிடுவான். நான் கேட்கவே மாட்டேன். அனுப்பிட்டு, அண்ணா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நேற்று முந்தா நாள் கூட அனுப்பியிருந்தாப்புல. சோ எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கணும். பிரசங்கம் பண்ற நான் ஆண்டவருக்காக தசம பாகம் அல்ல, அதை பார்க்கிலும் அதிகமாவே கொடுக்கிறேன். அதனாலதான் என்னால தைரியமா இந்த இடத்துல சொல்ல முடியுது. உண்மையாக சொல்றேன். நீங்க என்னை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் செலவு பண்றதை பார்த்தா பெரிய பணக்காரரா இருப்பாரோ நீங்க நினைக்கலாம். ஆனா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என் வீட்டுல இருக்கிற காசு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா காட்டுறதுக்கு இங்க நான் ஆயத்தமா இருக்கேன். என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. என் பேங்க்ல 500 ரூபாய் தான் இருந்துச்சுன்னா, என் கூட வந்தாங்கன்னா 500 ரூபாய் நான் கொடுப்பேன் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பணம் ஒரு பொருட்டல்ல, ஐக்கியம் தான் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருக்கும்போது ஏன் நம்ம கஞ்சத்தனம் பண்ணணும்? நம்மளை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இந்த வாரம் மட்டும் இந்த மிக்சரை சரி பண்றதுக்காக நாங்க போயிருந்தோம். 5000 ரூபாய் இந்த மிக்சரை சரி பண்ண. நான் யாருகிட்ட காசு வாங்கினேன்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். எனக்கு 5000 ரூபாய் வேணும், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் நம்ம சபையில இருக்கிற தன்ராஜ் ஐயா தான் கொண்டு போனாரு. நம்ம மியூசிக் போடுற இம்மானுவேல் தம்பி தான் கொண்டு போனாரு. அவங்க பணம் கொடுத்த உடனே பொருளாளருக்கு அனுப்புனாங்க. பொருளாளர் என்ன பணமா அனுப்புனாரு நமக்கு? ஏன் தம்பி நீங்க உடனே பணம் அனுப்புனீங்கன்னா? கணக்கத்தான் கொடுத்தோம், ஆனா காசு கொடுத்தது நானு. உண்மையா சொல்றேன். ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னைக்கு பாருங்க, இந்த மைக் எவ்வளவு தெளிவா இருக்கு. இத்தனை நாளா நம்ம எவ்வளவு சவுண்டு வச்சாலும் இறைச்சல் இருக்கும், ஒரு விதமான ஒரு மந்த தன்மை இதுல இருக்கும். இதை சரி பண்ணணும். நல்ல ஜனங்கள் வார்த்தையை கேட்கணும், ஜனங்களுக்குள்ள நல்ல சத்தியத்தை கொண்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையினால, கர்த்தருடைய காரியத்தினால பணத்தை பார்க்கல, பரலோகத்திற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்காக கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் வந்துட்டா தாராளமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நீங்க தாராளமா இருக்கும்போது அவர் தாராளமா உங்களுக்கு கொடுப்பார். தாராளமா கொடுப்பாரா மாட்டாரா? எந்த அளவின்படி அளக்குறாயோ, இன்னும் நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டி வைக்கிறதுனாலதான் சாபங்கள் நமக்கு வருது. தெய்வ பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதம் தேவனுடைய கருத்துல இருக்கு. அப்ப தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா கொடுங்க, தாராளமா கொடுங்க ஊழியத்துக்கு. உங்க பணத்தை வச்சு நான் பெரிய வீடெல்லாம் கட்டிட மாட்டேன். வீடும் கட்டுற மாதிரி ஐடியால இல்ல எனக்கு. முதல்ல சபையை கட்டி முடிக்கணும். அல்லேலூயா. வீடு கட்டி இந்த ஊழியத்துல பணக்காரன் ஆயிருக்கணும்னா என்னைக்கே ஆயிருப்போம். ஆனா தியாகம் தான் கர்த்தர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். போதும் என்கிற மனது போதும். போதும் என்கிற மனது. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்முடைய சபையில எல்லாரும் ஒரு முதலாளி ஆகணும், எல்லாரும் உயர்ந்து இருக்கணும், நம்ம தான் எல்லாரையும் தாங்கணும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, நம்ம சபையை நம்ம ஐக்கியமா இருந்து நம்ம சபையிலே கண்காணிக்கணும். மஞ்சுவை படிக்க வைக்கலாம், கஷ்டப்பட்ட பொண்ணு. தம்பி ராஜேஷ் ரொம்ப கஷ்டப்பட. ஒரு நாள் அவன் 2-3 நாள் காலேஜுக்கே போகல. ஏன் போகலன்னு கேட்டப்போ, ஒரு 5000 இல்லை, அதனால அவன் போக முடியல. அப்படிதானே சிஸ்டர்? அப்புறம் நானும் அம்மாவும் கலந்து பேசி எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தோம். அவன் மீதி பணத்தை கொடுத்து அவனை அனுப்பணும். இந்த மாதிரி நம்முடைய சபைக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி நம்ம அநேகரை விசாரிச்சு, பாஸ்டர் நம்முடைய சபையில யாருக்காவது உதவி செய்ய வேண்டியது இருக்குதா? சிஸ்டருக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுக்கலாம். கொஞ்ச நாள் நான் வாங்கி கொடுத்தேன், ரொம்ப நாள் என்னால வாங்கி கொடுக்க முடியல. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதையும் தாண்டி அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்தப்ப கண் கலங்கி சொன்னாங்க, பாஸ்டர் அரிசியே இல்லாம இருந்தேன், கரெக்டா கொடுத்தீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர்னாங்க. நம்ம சபைக்குள்ளே இருக்கிறாங்க, கண்காணிக்கணும் எல்லாரையும். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. சபையில என்ன நிலைமை இருக்கு? யாருக்கு கல்யாணம் ஆகல? சரி ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகணும். குழந்தை இல்லையா? ஜெபிப்போம். இந்த நாள்ல இருந்து ஜெனிஃபருக்காக, சுந்தருக்காக மன்றாடி நம்ம ஜெபிக்க போறோம். சபையில இருந்து அனிதா அம்மா படுத்திருக்கிறாங்களா, நம்ம அனிதாவுடைய ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். சபையை விசாரித்து கண்காணித்து தேவனுடைய காரியத்துல நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, உங்க ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, பெருசா கர்த்தர் எனக்கு தரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர், நான் பெருசா எல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், கொஞ்சம் தான் கொடுப்பேன். அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறாயான்னு பார்த்து அநேகத்தின் மேல உன்னை அதிபதியாக வைப்பேன்.
நீங்க சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது அற்பமா நீங்க நினைக்காதீங்க. ஒரு வடை வித்து வடைய போட்டு நீங்க விக்கிற ஒரு வேலை, நல்லா பார்த்தா அதுல லாபம் 30 ரூபா 40 ரூபா வரும். அது அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உடனே அந்த வடை கடைக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். ரெகபோத் வடைக்கடை. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும், வடக்கடை ஆரம்பிச்ச ரெகபோத். பிசினஸ் அது அப்படியே அதை ஒரு முக்கிய பொருட்டா நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு சாதாரண வேலையை நீங்க அற்பமா நினைச்சீங்கன்னா அது ஆசீர்வாதமா மாறாது. கர்த்தர் உங்களை நம்பி ஒரு தொழிலை கொடுத்திருப்பாரு. அந்த தொழில கண்ணும் கருத்துமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெனிஃபர் கிட்ட ஒரு 100 ரூபாய் கர்த்தர் கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் அப்படி எட்டி பார்ப்பார், அந்த 100 ரூபாயை அவ எப்படி செலவு பண்றா அப்படின்னு பார்ப்பார். அல்லேலூயா. 100 ரூபாய அந்த 100 ரூபாயத்தான் ஆண்டவர் 200 மாத்துறதுக்காக எட்டி பார்க்கிறார். அந்த 100 ரூபாய் ரொம்ப பத்திரமா ஏழைகளுக்கு ஒரு 10 ரூபா, சரிங்களா? அப்புறம் நம்ம கூட இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பங்கு, இதை எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் பார்க்க பரவாயில்ல. நம்ம அந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் கிடைச்சிருச்சுடா, ஜாலியா இருப்போமா, மாப்பிள்ள கிளம்புமா, 100 ரூபாய் கிடைச்சிருச்சு, சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் பாப்பா, இனி இவனை நம்ம ஆசீர்வதிக்க கூடாது. ஏன்னா 100 ரூபா கொடுத்தாலே இந்த ஆட்டம் ஆடுறானே, இவன்ட்டெல்லாம் 10,000 கொடுத்தா பக்கத்துல வருவானா நம்ம பக்கத்துல? ஏங்க நான் விளையாட்டுக்கு சொல்லல, உங்களை கர்த்தர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறார். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிசாசு தெரிய விடாம மறைச்சு மறைச்சு வைக்கிறான். இஷ்டத்துக்கு வாழு, சந்தோஷமா வாழு, கிடைக்க கிடைக்க வாழுங்கிற. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து விடுவான். கடனுக்குள்ள இருப்போம், குழப்பத்துக்குள்ள இருப்போம், சண்டைக்குள்ள இருப்போம், பிரச்சனைக்குள்ள இருப்போம். ஆத்தாடி ஆட்டமா ஆடினோமே போச்சே. ஆண்டு சொல்லி கொஞ்சத்துல உண்மையா இருந்திருந்தனா, நீ கவனமா இருந்திருந்தனா, நீ ஜாக்கிரதையா இருந்திருந்தனா, யாரும் நீ பூமியில சகல ஜாதி நீ தாண்டா மேன்மையா இருந்திருப்ப. நான் சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். தெய்வ பிள்ளைகளே, இது ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிற ஒரு நேரம். எதற்காக எச்சரிக்கிறார்? நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. அல்லேலூயா. நம்முடைய மேன்மைக்காக, நம்முடைய எல்லா விதமான மேன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இதை கேட்டதுக்கு அப்புறம் கூட நாளைக்குல இருந்து நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா உங்களால இனிமே உயர முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் எல்லாத்திலும். எனக்கு நீங்க சர்ச்சில் சும்மா சொல்லியிருப்பான், நீங்க தான் இந்த ஜபத்தை நடத்தணும் மனோக்கா, ஐயா நீங்க தான் இந்த ஜபத்தை நடத்தணும். ஜபம் தான், நாங்க போனா யாரு இருக்கா, ஒரே ஒரு ஆளுதான் உட்கார்ந்துருக்கு, இதுக்கு போய் அப்படி நினைக்க. ஆண்டவரே, என்ன நம்பி நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, எப்படி பண்றேன்னு பாருங்க ஆண்டவரே. இந்த ஜபத்தை நான் தான் வளர்ப்பேன். ரொம்ப வளர்ச்சி இல்லாம இருக்கு ஆண்டவரே, இதை நான் உயர்த்துவேன். ஜெனிஃபர் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அனிதா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு விடாதபடி அந்த ஊழியத்தை நான் உறுதியா நின்று செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை நம்பி இன்னும் பொறுப்புகளை கொடுப்பாரு, மேலான பொறுப்புகளை கொடுப்பாரு. இன்னைக்கு என்னுடைய வயசுக்கும் மீறின ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த நாளுக்கு ஒருத்தர் என் போன்ல பேசும்போது வயசு என்னன்னு கேட்டாரு. 38 அதிர்ச்சி ஆயிட்டாரு. எப்படி பாஸ்டர், நான் சென்னையில இருக்கிறேன், உங்க மெசேஜை நிறைய பேருக்கு அனுப்பும்போது உங்களை பார்க்கணும்னாங்க, அப்புறம் நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பையனா இருந்தீங்க, அதான் உங்க வயசை நான் கேட்கிறேன். அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, என்னையும் தாண்டி தேவனுடைய மகிமை வெளிப்படுதுன்னா ஊழியத்துல நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவருடைய காரியம் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டா நான் இருக்கணும்னு நினைப்பேன். அல்லேலூயா. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியுமா தெரியாதா? ஆண்டவருடைய காரியம் வந்துருச்சுன்னா மற்றபடி உங்களோட நான் பாஸ்டருங்கிற மாதிரியே பழக மாட்டேன். வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும், என் கூட வந்தா வயிறெல்லாம் வலிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிச்சு. நேற்று கூட ஜெனிஃபர் போன், உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம், நீங்க ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு. நல்லா ஜாலியா இருப்போம், நல்ல சந்தோஷமா இருப்போம். ஆனா கர்த்தருடைய காரியம் என்ன செய்யணும்? அசட்டையா செய்யக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு விடுறதுதான் பிசாசுடைய தந்திரம். சின்ன விஷயம் தான் சொல்லி பிசாசு நமக்குள்ள கொண்டு வருவான். சின்னது இல்ல, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல வைக்கப்பட்ட டாஸ்க், இதுல நான் உறுதியா நிற்பேன், உண்மையா இருப்பேன், சாதாரண காரியம் விட மாட்டேன், சின்ன காரியம் விட மாட்டேன், இதுல நான் கவனமா இருப்பேன், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வேன். அப்படியே முழங்கால் படிடுவோமா எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நான், உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் நான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் எழுதிட்டு வந்திருந்தேன். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். புரியுதா நான் சொல்றேன்? என் வார்த்தைகள், நான் பேசுற வார்த்தை ஒண்ணு இருதயம் ஒண்ணுலாம் இருக்காது. நான் பேசுற வார்த்தை என் இருதயத்தின் உண்மைக்கு எப்படி இருக்குன்னா ஒத்திருக்கும். இப்படி சொன்னது யாரு? என்ன ஜாஸ்மின்? சொல்றத சத்தமா சொன்னாதான் எனக்கு.
வெரி குட். ஜாஸ்மின்கா எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வார்த்தை. என்னுடைய வார்த்தைகள் என் இருதயத்திற்கு ஒரு பிரைஸ் கொடுப்போமா? நான் பிரைஸ் வாங்கி வச்சிருந்தேன். வா ஜாஸ்மின், வாங்கிக்கோமா. இது ஒரு மேக்னெட், உங்க வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. பிரைஸ் ஒரு பொருள் அல்ல, அது நீண்டா இருக்கு, 20 ரூபா 30 ரூபா தான். ஆனா ஒரு கனப்படுத்துறோம். அல்லேலூயா. சரி, நம்முடைய இருதயத்துக்கு உண்மையுள்ள வார்த்தைகளை தான் நம்ம வாயில இருந்து பேசணும். உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினீங்கன்னா உங்களை மாதிரி மோசமான ஆள் யாருமே கிடையாது. உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாசமா போற பையன், சோத்ரானே நல்லா இருக்கீங்களா, அப்படி மட்டும் பேசிடாதீங்க. ஏன்னா இது பிசாசுடைய குணம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ரிகபஷபரதுரியனதரபா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு, அப்பா நீங்க சொன்ன வார்த்தைய நான் பிடித்து கொள்ளணும் ஆண்டவரே, என் ஜீவிய காலம் எல்லாம். அப்பா உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகலதர. நல்ல நல்ல ஆண்டவர்ட்ட பேசுங்க. நீங்க தான் ஆண்டவர்ட்ட பேசணும். நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டேன், அந்த வார்த்தையை நீங்க வாங்கிட்டீங்க. இனி கர்த்தரோட நீங்க தொடர்பு வைங்க. ஏசப்பா, நான் சின்ன சின்ன காரியத்துல அசட்டையா இருந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை நம்பி எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க, என்னை நம்பி வேலையை கொடுத்திருக்கிறீங்க, என்னை நம்பி குடும்பத்தை, என் மனைவியை என்கிட்ட கொடுத்திருக்கீங்க, என் பிள்ளைகள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் முன்மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே. நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி நீங்க இங்க தேவனோட பேசுறதா உங்க ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம். ரீகாபா. திருக்குள்ள இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ரிகாஷந்துலியனதரபா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக. எல்லாருடைய இருதயம் இப்பொழுதே மாறுவதாக. எல்லாருடைய இருதயம் இப்பொழுது மாறுவதாக. ஆண்டவரே, பொறுப்புள்ளவங்களா மாறணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களா நாங்க மாறணும். ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி எங்களுக்கு கொடுத்த எல்லா அழைப்புகளில் நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல நல்ல 2 நிமிடம் தான். நீங்க எல்லா ஆண்டவரோடு பேச போறீங்க. நீங்க ஆண்டவரோட பேச போறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. அவர் உங்க உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் உங்க உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நிச்சயமாகவே உனக்கு முடிவு தருவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. ஓ நன்றி 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 அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உண்மையுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, நாங்கள் உங்க சமூகத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆண்டவர்ட்ட கேளுங்க எல்லாரும். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லாரும் உங்க இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ரிகாபாஷா, உண்மை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் அப்பா. என் பேச்சில, என் செயல்களில எல்லாத்துலயும் நான் உண்மையா இருக்கணும் அப்பா. அப்படியே உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்துல எந்த வியாதிகளும் ஆளுகை செய்யக்கூடாதப்பா. எந்த உலக காரியங்களும் இந்த சரீரத்தை ஆளுகை செய்யவே கூடாது. ஆண்டவர், இந்த வேலையை அனிதா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பயங்கரமான குழப்பமான நேரம் ஆண்டவரே. என்ன செய்ய போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும் அப்பா. தேவ சித்தம் அங்க நிறைவேறணும் அப்பா. மீண்டுமாய் அவர்கள் இந்த இடத்துல வந்து சாட்சியாய் நிற்கத்தக்கதான ஒரு அற்புதம், ஒரு மகிமை இப்பொழுதே அந்த மகளுடைய இருதயத்தை கத்த தொடுவீராக. அந்த இருதயத்தை தொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு பெற்ற, ஜூம்ல பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ள நிலைத்திருப்பதாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமநிலையில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்தராக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இந்த வாரம் முழுவதும் இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நிலைத்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் எல்லாருக்கும்.